ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னையோடைய டே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 5:15க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி சுக்கிரவாரன்றதால மார்னிங் பூஜையை முடிச்சுட்டு தான் கிச்சன் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் மாவு அரைக்கிற ஒர்க் இருக்குது. அதுக்கு தேவையான உளுந்து எல்லாத்தையுமே அளந்து எடுத்து வச்சுட்டேன். கருப்பு உளுந்தும் கொஞ்சம் கலந்து எடுத்துருக்கேன் வெள்ளை உளுந்தோட. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1 pot ரைஸ் தான் செய்கிறேன். நைட்டே பார்த்திங்கன்னா வெள்ளை முக்கல்லையே ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னா பிரியாணி தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரே ரைஸாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. இதை பார்த்திங்கன்னா வீட்டில் நானே அரைச்ச கரம் மசாலா. வாசனை சூப்பராக இருக்குது. இது போட்டு எது செஞ்சாலும், நான்வெஜ் ஐட்டம்ஸ் எது செஞ்சாலும் நான் இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறது. அதேமாதிரி குருமா வகைக்கு சேர்த்துக்கிறேன். முக்கல்ல நல்லா சாஃப்டாக இருக்குன்றதுக்காக முதல்ல 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே சுண்டலோட நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது எந்த வெஜிடபிள் போட்டாலும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியை சேர்க்கணும். நான் இந்த பாத்திரத்தில் தான் அரிசி அளந்து எடுத்தேன். ஸோ அதனால் தண்ணி இதிலே அளந்து ஊற்றிக்கிறேன். 1 கப் ரைஸ்க்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு உப்பு காரம் பார்த்துக்கலாம். பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு ஒர்க் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, என் பையனோட ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அவங்க கிளாஸில் தான் இன்றைக்கே பூஜை பண்ணுவாங்களாம். ஸோ வெள்ளிக்கிழமை பூஜை அவங்க கிளாஸ் தான் பண்ணுறாங்க. அதனால் பிரசாதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ லாஸ்ட்டு வீக்கே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைடே கேசரி செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தான். இன்னும் கொஞ்சம் பசங்க பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் சுண்டெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்களாம். ஸோ இவன் கேசரி சொல்லியிருந்தான். ஸோ கேசரி 1/2 kg அளவுக்கு செஞ்சுருந்தேன். ஒர்க்கு கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி செஞ்சால் தான் கரெக்டாகிறதுக்காக லாஸ்ட் அதை செய்ய ஆரம்பித்தேன். 1/2 kg அளவுக்கு கேசரி நான் செஞ்சதில் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். பட் கேசரி சூப்பராக வந்திருந்தது. சென்னா பிரியாணி பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்கு தம் போட்டுட்டேன். சைட் பை கேசரிக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. குடிக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். கேசரியில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு தான் நான் ரவையை சேர்ப்பேன். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த மெத்தட். சென்னா பிரியாணி செம்ம சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதே தான், லஞ்சுக்கும் இது தான். கேசரி பார்த்திங்கன்னா தலைன்னு செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க சாப்பிட்றதால ரொம்ப கவனமாக பார்த்து செஞ்சேன். கேசரி ரொம்ப நல்லா வந்துருந்தது. ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு மிஸ்ஸுக்கும் கொடுத்துருக்கான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கான். எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களாம். பூஜைக்கு வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸும், கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு பாக்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். சென்னா பிரியாணி அட்டகாசமாக ரெடி. செம்ம ஆவி பறக்க கேசரியும் செம்ம சூப்பராக ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச், என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.